கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேடுவதை கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதல் கேள்விக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹோமில் ஒர்க் பண்ணிங்கன்னா எக்லீஷாவில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் கூடி சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம கூடியிருக்கக்கூடிய வாரம் எத்தனாவது வாரம்? 13வது வாரத்துக்கு வந்திருக்கோம். சாப்டர் நம்பர் 5. சாப்டர் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் மாதிரி சில பேருக்கு தோணலாம். காரணம், போன வாரம் இதில் கொஞ்சம் பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோம்ல. போன வாரம் வசனத்தை ஃபுல்லாக படிச்சிட்டோம். 5ஆம் அதிகாரத்தில் வசனத்தை படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த ஹோம் ஒர்க்கும் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் நம்புறேன். என்னை ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த கேள்வி வரும்போது நாம் அதை கேட்கலாம். இப்போ சகரியா புஸ்தகத்தில் எந்த பகுதியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம் ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்துச்சு. காரணம், ஆலயம் கட்டுவதற்கு எக்கச்சக்கமான தடை. அந்த தடையெல்லாம் மீறி இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டணும்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உற்சாகத்தை தருவதற்காக தேவன் வந்து சகரியா தீர்க்கதரிசி மூலம் 8 இரவு தரிசனங்களை அவர் வந்து அனுமதிச்சிருக்காரு. அதுல வந்து இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது 5ஆம் தரிசனம். பார்க்க போறது 6ஆம் தரிசனம். 6ஆம் தரிசனத்துக்கு என்ன பேரு? பறந்து போகும் புஸ்தக சுருள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போறோம். இதுக்குரிய அறிமுகத்தை நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். ஸோ அறிமுகத்துக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம், இந்த தீர்க்க தரிசனம் ஒரு சொப்பனமாக, ஒரு கனவா, ஒரு விஷனா சகரியாவுக்கு காண்பிக்கப்பட்டது. சகரியா அதை போய் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லணும். அப்படி எதுக்காக போய் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் கட்டி கொண்டிருக்கும் இந்த ஆலயமானது அவங்க மத்தியில தடைகள் ஏற்படும் போது சோர்ந்து போயிட்டாங்க. அந்த சோர்வை போக்குவதற்கும், பின்னாடி நீங்க ஆலயம் நீங்க இப்ப கட்டினா தான் உங்களை வச்சு தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய திட்டத்துல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்றதுக்காக தேவன் இந்த தீர்க்கதரிசி அனுப்பினாரு. அவர் வந்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கும், அதே சமயத்தில் என்கரேஜ்மெண்ட், நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்திருக்கிற தீர்க்க தரிசனம் பறந்து போகும் புஸ்தக சுருள். கேள்வி கேட்டு முடிச்சோம். புஸ்தக சுருளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. போன வாரம் வசனம் படிச்சதுனால அந்த கேள்வி கேட்கறேன். புஸ்தக சுருளை பத்தி தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. 20 முழம் 20 முழம் 10 முழம், பரவாயில்ல, அளவு கண்டுபிடிச்சிட்டீங்க. 20 கியூபிட்ஸ் 10 கியூபிட்ஸ், 20 முழம் 10 முழம் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வேற ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்க. இந்த புஸ்தகத்தோட என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியின் மீதுக்கும் வரப்போகிற சாபம். அப்ப இந்த புஸ்தகத்தோட என்ன இருக்காமா? சாபம் இருக்காமா? சாப்பாடு இல்ல, சாபம் இருக்காமா? கர்ஸ் இருக்கு. அடுத்தது வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்? 2 பக்கம் எழுதிருக்கும். சூப்பர் பாயிண்ட். இந்த புஸ்தக சுருள்ல 2 பக்கம் எழுதிருக்கும். திருடன் எழுதிருக்குமா? புஸ்தக சுருள்ல 2 பக்கம் எழுதியிருக்கிறத வச்சு, ஒரு சைடு இருக்கிறத வச்சு திருடனுக்கு நியாயம் தீர்ப்பு, இன்னொரு பக்கம் எழுதியிருக்கிறத வச்சு பொய்யா இருக்கிறவனுக்கு நியாயம் தீர்ப்பு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்? இந்த புஸ்தக சுருள் அடுத்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போகுது. யார் வீட்டுக்கு போகுது? திருடன் வீட்டுக்கு போகுது. பொய்யானை இடிக்கிறவனுடைய வீட்டுக்கு போய் அந்த வீட்டை நிர்மூலமாக்குது அப்படின்னு சொல்லி படிச்சோம். இதுதான் நம்ம புஸ்தக சுருளை பத்தி படித்ததனுடைய அறிமுகம். மறுபடியும் வசனத்தை வாசிச்சுட்டு இந்த சாப்டருக்குள்ள போனா கொஞ்சம் கடினமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தி நிதானமா நம்ம போலாம். அளவுகள் வரும்போது எழுதிக்கோங்க, தயவுசெய்து அளவுகள் வரும்போது மட்டும் எழுதிக்கோங்க. அது ரொம்ப கடினமான பகுதியா இருக்கணும். அதனால வாசிக்கலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2. சகரியா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். அவர் பார்த்த புஸ்தக சுருளை இப்ப நம்மளும் பார்த்துட்டோம். வசனத்தின் வாயிலா கண்டேன். அடுத்தது தூதன், நீ காண்கிறது என்னவென்று. சோ அந்த தூதன் யார் நமக்கு தெரியும்? மிகாயில் தூதன் கேட்கிறாரு, என்னப்பா நீ பாக்குற விஷயம்ல அப்படின்னு சகரியா கிட்ட கேட்கிறாரு. உடனே சகரியா சொல்றாரு, பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை. புஸ்தக சுருளை பார்க்கல, எதை பார்த்தாராமா? பறக்கிற புஸ்தக சுருளை பார்த்தாராமா. அடுத்தது, அதின் நீளம் 20 முழமும் அதின் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது. இது சைஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனம்.
சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற அந்த தூதன் சொல்றாரு நீ பார்த்த அந்த புஸ்தக சுருளானது பூமி எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். அப்ப புஸ்தக சுருள் நல்ல புஸ்தக சுருளா அல்லது சாபமா? கெட்டதுதான், நம்மளே முடிவு பண்ணிட்டோம், சாபம். ஓகே, அடுத்தது எந்த திருடனும் அதில் ஒரு புறத்தில் இருக்கிறதின் படியே அழிக்கப்பட்டு போவான். திருடன் அழிக்கப்பட்டு போவான். எதன்படி? புஸ்தக சுருள்ல ஒரு பக்கத்துல எழுதியிருக்கிறதன் படி. அப்படியே என்ன புஸ்தக சுருள்ல என்ன எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு சைடுல திருடாதேன்னு எழுதியிருக்கோம். திருடாதேன்னு எழுதியிருந்தா தான் திருடவனுக்கு என்ன கிடைக்கும்? நியாய தீர்ப்பு கிடைக்கும். புரியான்னு சொல்றது புரியல. புஸ்தக சுருள்ல ஒரு சைடுல எழுதியிருக்கிறபடி திருடனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும்னா புஸ்தகத்தில் ஒரு சைடுல என்ன எழுதியிருக்கோம்? திருடாதேன்னு எழுதியிருக்கும். கரெக்ட். அப்ப அதன்படிதான் அவன் என்ன பண்ணப்படுவான்? நியாய தீர்க்கப்படுவான். அடுத்த பாயிண்ட், அது ஆணை இல்ல பொய்யானை தான். அடுத்த வசனத்துல வந்துருது. பொய்யானை இடுகிறவன் எவனும் அதின் மறுபுறத்தில் இருக்கிறதின் படி. அப்ப அந்த புஸ்தகத்துடைய மறுபக்கத்துல என்ன எழுதியிருக்கும்? பொய்யானை இடாதே. தேவன் பேரை தப்பா யூஸ் பண்ணாத. இன்னொரு பக்கம் எழுதியிருக்கும். அதை பார்த்து இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறது? நியாய தீர்ப்பு. யாருக்கு நியாய தீர்ப்பு? யார் அழிக்கப்பட்டு போவான்? பொய்யானை இடுகிறவன் அழிக்கப்பட்டு போவான். நெக்ஸ்ட் 2 பேர் வீட்டுக்கு போகுது. முதல்ல 2 பேர்கிட்ட போகுது, அதுக்கப்புறம் 2 பேர்த்துடைய வீட்டுக்கு போகுது. முதல்ல எந்த 2 பேர்கிட்ட போகுது? திருடன், பொய்யானை இடுகிறவன். அப்புறம் யார் வீட்டுக்கு போகுது? திருடன் வீட்டுக்கு போகுது, பொய்யானை இடுகிறவன் வீட்டுக்கு போகுது. 2 பேரும் ஒரே வீட்டுல இருப்பாங்களோ? தெரியல, பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து. எங்க வந்துருச்சு புஸ்தக சுருள்? வீட்டுக்கு வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி. என்ன பண்ணுது? நம்ம வீட்டுல வந்து நடுவுல தங்கி, வீட்டின் நடுவில் தங்கி அதின் மரங்களோடும் அதின் கல்லுகளோடும் கூட நிர்மூலம். அந்த வீட்டுல இருக்கிற மரம் கல்லு எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிருமாமா? நிர்மூலமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கும் ஆபத்து வருதுங்கிறத இந்த புஸ்தக சுருள் சொல்லிருச்சு. அடுத்து அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேரி. அப்புறம் புஸ்தக சுருள் புறப்பட்டு போயிடும். இந்த புஸ்தக சுருள் இருக்கு. அதாவது எனக்கு கேட்காதபடிக்கு பேசுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு வந்திருக்கு. 2 வகுப்பா இருக்கு. அதான் என்ன புஸ்தக சுருள்? என்ன சத்தியம். சாபம். சத்தியம்னா இப்ப என்ன பார்த்தோம்? இது பூமி எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எப்படி சத்தியத்தை சாபம் சொல்லுங்க? திருடன், நியாய தீர்ப்பு. ஒவ்வொரு வார்த்தையோட முடிச்சிடுறீங்க, புதுசா சொல்ல மாட்டேங்குது. ஜீவ புஸ்தகம் சாபமா? இது பூமி எங்கும் புறப்பட்டு போகும் சாபம். ஜீவ புஸ்தகத்தை சாபம் சொல்றது கரெக்டா? அப்ப இது என்ன? அப்படியே போட்டிருக்கு. இது பூமி எங்கும் புறப்பட்டு போகும் சாபம் தான் இருக்கு. சோ இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீட்டா இதை பத்தி படிக்கணும். இன்னொன்னு, தேவன் இதுல யூஸ் பண்ற உதாரணங்கள் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிந்த விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா இது முதல்ல யாருக்கு புரியணும்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப அது ஒரு க்ளூ இருக்கு. சோ இஸ்ரேல் ஜனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த புஸ்தக சுருள் இருக்கணும். சோ முதல் விஷயம் அளவுன்றது ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த புஸ்தக சுருளின் அளவு எவ்வளவு? தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும். நீளம் எவ்வளவு? 20 முழம். அடுத்தது அகலம் 10 முழம். சோ 15 cubits 10 cubits. கரெக்ட்டா? கியூபிட்ஸ்னா முழம். சோ 15 cubit 20 நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 20 cubits 10 cubits. கரெக்ட் மாத்திக்கோங்க. 15 பதிலா 20 மாத்திக்கோங்க. ஓகே. சோ இப்ப இத அடியா கன்வெர்ட் பண்ணனும். ஏன் அடியா கன்வெர்ட் பண்றோம்? நம்முடைய அளவுக்கு மேட்ச் பண்றதுக்காக. ஒரு உருவம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அடி கணக்கு தான் கரெக்ட். அடி கொடுக்குற கணக்கு இல்ல, அடி கணக்கு. அடி. சோ என்ன கேட்டீங்கன்னா 20 கியூபிட்ங்கிறது இன்டு 1.5 எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 அடி. சோ இந்த புஸ்தக சொல்லுடைய நீளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 அடி. இந்த புஸ்தக சொல்லின் அகலம் எவ்வளவு? 15 அடி. கியூபிட்ஸ் சொல்லுங்க.
20 into 10. 20 into 10ங்கிறது கியூபிட்ஸ். அடியில சொல்ல போனா 30 into 15. So 30 அடி அகலம், சாரி நீளம், அகலம் எவ்வளவுங்க? 15 அடி. எவ்வளவு பெருசு இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த ரூம் சைஸ் இருக்குமா? ரூம் சைஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ரூம் சைஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது 22. சோ இவ்வளவு லென்த், இதோட கொஞ்சம் பெரிய லென்த் அகலம் பாத்தீங்கன்னா ஒரு 5 சேர் அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 சேர் தள்ளி உட்கார்ந்துருக்காங்க இருந்து எங்கிட்ட வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோ பெரிய புஸ்தகம் வச்சிருந்தா யார் பார்த்திருக்கா? சகரியா பார்த்திருக்கா. சோ கியூபிட்ஸ்ல இருந்து அடிக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு சிம்பிளான விளக்கம், எகிப்தியர்கள் யூஸ் பண்ற அளவு தான் கியூபிட்ஸ். சோ ஒரு கியூபிட்னா தமிழ்ல ஒரு முழம். ஒரு கியூபிட்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல ஒரு முழம். ஒரு முழம்னா எங்க கேக்குறேன்? இந்த டிப்பில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும், இந்த டிப்பில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும், இதான் ஒரு முழம். சோ இந்த ஒரு முழம் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 1.5 அடி. 1.5 அடி. சோ ஒரு கியூபிட் ஈக்குவல் டு எவ்வளவு அடி? 1.5 அடி. ஏதாவது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு கியூபிட், ஒரு முழம் ஈக்குவல் டு எத்தனை அடி தான்? 1.5 அடி தான். 1.5 அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. புஸ்தக வச்சவர் என்ன சைஸ்? 20/10 கியூபிட்ஸ்ல. அடியில சொல்ல போனா 30/15. இதுதான் இதோட சைஸ். இத நம்ம எங்க கண்டுபிடிச்சோம்? ANPங்கிற வெர்ஷனை டைரக்டாவே கொடுத்தாங்க. கியூபிட்ஸ அடியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது வேணா வாசிக்கலாமா? And the angel said to me, what do you see? And I answered, I see a flying scroll. நான் ஒரு பறந்து போகும் சுருளை பார்த்தேன். Its length is 20 cubits. அதோட length 20 cubits or 30 feet. 20 cubit or 30 feet. அடுத்தது its breadth is 10 cubits or 15 feet. So அளவு சொல்லுங்க. அளவு சொல்லுங்க. கியூபிட்ஸ் சொல்லுங்க. காரணம் இருக்கு, அதான் கேக்குறேன். 20/10 எதுல? கியூபிட்ஸ்ல, முழத்துல. அடியில சொல்ல போனா 30/15. இது என்ன? புஸ்தக சொல். இந்த புஸ்தக சொல்லுக்கு சகரியா கொடுக்கும் விளக்கம். சகரியா கொடுக்கும் விளக்கம் இல்ல, சகரியாவுக்கு தூதன் கொடுக்கும் விளக்கத்தை சகரியா எழுதியிருக்கார். சோ இந்த புஸ்தகம் என்னன்னு கேட்டா, அப்பொழுது அவர் இது பூமி எங்கும் பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். பூமி எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். அதனாலதான் நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, இது திருடனையும் பொய்யானையும் இருக்கிறவனையும் அடிக்கிறது நல்ல விஷயமா தெரியுது, அவன் வீட்டை நிர்மூலமாக்குறது நல்ல விஷயமா தெரியுது. ஆனா இது நல்ல விஷயமா தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா, இதுக்கு வசனமே என்ன விலை கொடுத்துச்சுன்னா, இது ஒரு சாபம். அப்படின்னா இந்த சாபம் என்னங்கிறத கண்டுபிடிச்சா ஆகணும். வழக்கம் போல நம்முடைய கண்கார்டன்ஸ் போய் அந்த ஆங்கில வார்த்தை எடுத்தா, சாபம் என்ற இடத்தில் வரும் ஆங்கில வார்த்தை சகரியா 5:3 என்பதுனா கர்ஸ். பர்ஸ் கிடையாது. அப்படியே பாப்பு. கர்ஸ் என்றால் என்ன அர்த்தம் தமிழ்ல? சாபம். சாபம் எப்படி பார்த்தாலும் சுத்தி பார்த்தா சாபம் தான் வருது. சோ இது சாபம் என்பது தவறான மொழிபெயர்ப்பு. அப்ப இதுக்கு என்ன ஒரிஜினல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆவ்லா. ஹீப்ரு கன்கார்டன்ஸ் நம்பர் 423 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் மொழிபெயர்க்கிறப்ப அதனுடைய ஆங்கில மீனிங்ல ஒன்னாவது மீனிங் எடுத்து போட்டாங்க. H423ங்கிற வார்த்தையினுடைய ஆவ்லா அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தையினுடைய இங்கிலீஷ் மீனிங் நிறைய இருக்கு. அதுல எதை எடுத்து செலக்ட் பண்ணி போட்டாங்கன்னா கர்ஸ் அப்படிங்கிற ஒரு எடுத்து போட்டாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன வந்திருக்கும்னா ஓத். என்ன வந்திருக்கணும்? ஓத் அப்படிங்கிறதுடைய சரியான தமிழ் விளக்கம் உறுதிமொழி. அப்ப இந்த புஸ்தக சொல் என்ன? இந்த புஸ்தக சொல் என்ன? அவ்வளவுதான். இந்த புஸ்தக சொல்கிறது பூமி எங்கும் பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகும் உறுதிமொழி. இந்த H423ங்கிற வேர்டை பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில இடத்துல எடுத்து வாசிக்கலாம். இது சாபமா அல்லது வேற ஏதாவது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் இடம் எங்க இருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை எப்படி கொடுத்தாருன்னா, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தரின் ஒரு நிமிஷம் பழையபடி போயிடுச்சு நிலைமை. வசனம் படிக்கும் போது என்ன பண்ணு சொல்லிருக்கேன், நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நான் கேட்கிறப்ப டக்குன்னு ஆன்சர் வரும். டக்குன்னு ஆன்சர் வரலைனாலே ரெஸ்ட்னு அர்த்தம். இந்த மறுபடியும் வாசிக்கலாமா? வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய உடன்படிக்கைக்கும் இன்று
அவர் உன்னோடு பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் இந்த வசனத்துல ஆணை உறுதின்னு ஒன்று போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கும் அதே வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆவ்லா அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா சாபம்னு வரக்கூடாது, என்ன வந்திருக்கணும், ஆணை உறுதின்னு வந்திருக்கணும். அதே H423 வேர்டை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம், பைபிள்ல நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். எந்த சம்பவம்னா, ஆபிரகாம் தன் பையன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போக சொல்லும் போது யார போக சொன்னார், எலியேசர் போக சொல்றப்ப எலியேசருடைய வேலை ரொம்ப கடினம் தெரிஞ்சுக்கிட்டு எலியேசர் கிட்ட ஆபிரகாம் என்ன கேட்டார், உறுதிமொழி கேட்டார். வாசிக்கலாம், அதுக்கு செயல்படுத்த யூஸ் பண்ணிருக்காங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். சரி, இந்த வசனத்துல H423 கண்டுபிடிங்க. ஆவ்லா எந்தவன் கேட்டா ஆணையிட்டு. அப்படின்னா இது சாபம்னு எடுத்துக்க கூடாது, உறுதிமொழின்னு எடுத்துக்கலாம், ஆணை உறுதின்னு எடுத்துக்கலாம், ஆணை உறுதின்னு எடுத்துக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா கட்டளை என்று கூட என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா இது தேவனோட சம்பந்தப்பட்ட விஷயம், தேவனோட சம்பந்தப்பட்ட விஷயம். சோ தேவனோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவன் H423 வேர்ட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆணை, தேவனுடைய உறுதிமொழி, தேவனுடைய சட்டம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த புஸ்தக சொல் எதை குறிக்கும், எப்படி எடுத்துக்கலாம்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கட்டளை கொடுத்தார். யார் மூலமா கொடுத்தார், முதல்ல தேவன் கிட்ட இருந்துச்சு, தேவனுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு, அதை எடுத்து மோசேகிட்ட கொடுத்தாரு. மோசே வாங்கி யாருக்கு கொடுத்தாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இது எதுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார், தேவன் தெய்வீக தன்மை உடையவராக இருக்கிறார், இஸ்ரேல் ஜனங்கள் மனித தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. மனித தன்மையுடைய இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தான் விரும்புற சந்ததியா மாத்துறதுக்கு என்ன கொடுத்தாலும் சரியா வரல, என்ன கொடுக்க நினைச்சாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்து அந்த ஆணைக்கு கீழ்படிச்சாங்கன்னா அவங்க தெய்வீக நிலைமைக்கு போயிடுவாங்க எதிர்பார்த்தாங்க. அப்படின்னா நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் ரைட்டியஸ்னஸ் ஆர் டிவைன் லா. டிவைன் டிவைன் என்ன அர்த்தம், தெய்வீக, ரைட்டியஸ்னா நீதி, லானா சட்டம். அப்ப இந்த புஸ்தகத்தில் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா, தெய்வீக நீதி, தெய்வீக சட்டம், தெய்வீக சட்டம். கரெக்டா தப்பா? ஓகே, சோ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம், மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். இந்த புஸ்தகத்துடைய அளவு கியூபிட்ஸ்ல சொல்ல போனா 20/10, அடியில சொல்ல போனா 30/50. ஏன்னா ஒரு முழம், ஒரு கியூபிட்ங்கிறது 1.5 அடிக்கு ஈக்குவல். சோ இந்த தெய்வீக சட்டம் என்ற இந்த புஸ்தகத்துல தான் நம்ம புராட்டஸ்டன்ட் பைபிள் என்ன போட்டாங்கன்னா, இது பூமியின் மீது எங்க வரும் சாபம். இது சாபம் கிடையாது, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய சட்டம். சோ தேவனுடைய இந்த சட்டம் தான் என்ன சைஸ் இருக்குன்னா 30/50, 30/50, 30/50. எவ்வளவு பெருசு இருக்கும், இந்த ரூம்ல பாதி சைஸ் வச்சுக்கலாமா, கரெக்டா இருக்கும். இந்த ரூம்ல பாதி சைஸ் இருக்கும். இந்த சைஸ இதான் சைஸ் 30/15 feet. இந்த சைஸ நாம இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ஒரு ரூம்ல பாத்துக்கோமா, இப்படி கண்டுபிடிச்சு முதல்ல அவுட் ஆயிடுச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்க கண்டுபிடிச்சோம், ஆசிரியர் கூடாரத்துல எந்த சைஸ், ஏதோ ஒன்னு சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலமா மகா பரிசுத்தலமா, பரிசுத்த ஸ்தலம், நாட் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் எடுத்தான்னு தெரியல, பலகையுடைய சைஸ் வச்சு எடுத்தோம். ஞாபகம் இருக்கா, பலகையுடைய சைஸ் வச்சு எடுத்தோம். இப்போதைக்கு என்னால விளக்க முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். அந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்கு நம்புறேன். சோ வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதான் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவு ஈக்குவல் டு இப்ப சகரியா பார்த்த புஸ்தக சுருளின் அளவு. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16 மட்டும் வாசிங்க, என்னை பாருங்க, என்னை கவனிங்க. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒவ்வொரு பலகையும் 10 முழம் நீளமும். பலகை ஆசிரியர் கூடத்துல எங்க பலகை வச்சு, சைடுல வச்சிருக்கிற பலகை, சைடுல வச்சிருக்கிற பலகை. சோ ஒவ்வொரு பலகையும் எத்தனை நீளம், 10 முழம். பலகையினுடைய நீளம் 10 முழம்னா ஆசிரியர் கூடத்துடைய ஹைட் எவ்வளவு தூரம் தான்,
10 முழம். இது கிளியர் இருக்கா? 10 முழம் எத்தனை அடி? 10 முழம் எத்தனை அடி? 15 மேட்ச் ஆச்சா? அடுத்து நெக்ஸ்ட். 1.5 முழ அகலமுமா இருக்கிறது. பலகையினுடைய அகலம் எவ்வளவு இருக்கணும்? லெந்த் 10, ஆசிரியர் கூடாரத்துல க்ளோஸ் டு பிளேஸ் உடைய ஹைட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொரு பலகையும் எத்தனை முழம் நாட் அடி, எத்தனை முழம்? 1.5 முழம். மொத்தம் எத்தனை பலகை இருக்கு? வாசிங்க 18. 18 வசனம். வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 வாசஸ்தலம் மட்டும் க்ளோஸா இருக்கிற பிளேஸ்ல மட்டும் செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கு தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுள். சோ இந்த பக்கம் 20 பலகை, இந்த பக்கம் 20 பலகை. அப்படினா பலகையினுடைய ஹைட் 10 அரமணிக்கு வருதா? 10 முழம். பலகையினுடைய அகலம் 1.5 முழம். மொத்தம் எத்தனை பலகை? 20 பலகை. 20 பலகை சேர்த்து தான் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வாசஸ்தலத்தின் டோட்டல் அளவு எவ்வளவுங்க? அகலம் 45 அடி. 45 அடி. எப்படி 45 அடி வந்துச்சு? உங்களுக்கு யாரும் 45 அடி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா ஒரு பலகையினுடைய அளவு எவ்வளவு? 1.5 முழம். மொத்தம் எத்தனை பலகை? 20. 20 into 5 எவ்வளவு? 30 அடி வரக்கூடாது. 30 முழம். சோ 30 முழம் ஈக்குவல் டு கேட்டீங்கன்னா 45. அப்ப டோட்டலா ஆசிரியர் கூடாரத்துல க்ளோஸ் பண்ணிருக்கிற பேஸ்டுடைய அகலம் லெந்த் எவ்வளவு கேட்டீங்கன்னா 45 அடி. அதுல மகா பரிசுத்தலம் மட்டும் எவ்வளவு கேட்டீங்கன்னா 15 அடி. அப்ப மிச்சம் இருக்கிற 30 அடி எந்த அளவுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பரிசுத்தம். இப்ப தேவனுடைய ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்ட்டு ஒரு அளவை சொன்னார்னா அந்த அளவு அவரோட பழக்கப்பட்ட அளவா தான் இருக்கும். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துடைய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய டோட்டல் டைமென்ஷனை இப்ப சகரியா ஒரு புஸ்தக சொல்லா பார்த்திருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா இது சாபம் கிடையாது, தேவனுடைய தெய்வீக சட்டம். இன்னொரு படத்தை கூட எடுத்தேன், டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. விளக்கம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் கூடாரத்துடைய ஹோலி பிளேஸ்னுடைய அளவு பாத்தீங்கன்னா 30 அடி லென்த், 15 அடி ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு உதாரணம். எதுக்கு உதாரணம்னா இது தேவனுடைய சட்டம் என்பதற்கு ஒரு உதாரணம். ஆமா, ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துடைய அளவு எடுத்து போட்டு தேவனுடைய சட்டங்கிறீங்க, அது எப்படி? ஆசரிப்பு கூடாரமே தேவனுடைய சட்டம் தான். ஆசரிப்பு கூடாரமே தேவனுடைய சட்டம் தான். அப்ப பறந்துட்டு இருக்கிறது என்னதான்? கண்டிப்பா தேவனுடைய சட்டம். அடுத்தது சாலமோன் டெம்பிள். சாலமோன் கட்டின ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயத்துல கரெக்டா பார்த்தா இதான் சாலமோன் கட்டின ஆலயத்துடைய நிறைய வித்தியாசமான படங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லா படிச்சா தான் நமக்கு ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். பட் இப்ப பார்க்கும்போது இந்த சாலமோன் கட்டின ஆலயத்துல போர்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. போர்ட்டிகோ. இப்ப போர்ட்டிகோ மாறிடுச்சு. போர்ச். அந்த போர்ச் அப்படிங்கிற இடம் முகப்புன்னு சொல்லுவாங்களே, அதான் முகப்பு, போர்ச். அந்த போர்ச் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். இப்ப எதுக்கு அதை கேட்டு சொல்றீங்க? ஏன் சொல்றீங்கன்னா அந்த போர்ச்சுடைய அளவு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆசரிப்பு கூடாரத்துடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அளவு பிளஸ் சகரியா பார்த்த புஸ்தக சொல்லின் அளவு. வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே போர்ச். நான் ஏறமார் போட்டு காமிச்ச பாத்தீங்களா? போர்ச் எங்க இருக்கு? அந்த போர்ச். அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழம் நீளம். எவ்வளவு முழம் நீளம்? 20 முழம் நீளம். அடுத்தது ஆலயத்துக்கு முன்னே 10 முழம் அகலமுமாய் இருந்தது. So 20 by 15 cubics. முழம் அங்க என்ன போட்டுருக்காங்க? 20 முழ நீளம். நான் போட்டதுனால நீங்க பாத்துறீங்க, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 20 முழம் நீளம், 10 முழம் அகலம். which is equal to எவ்வளவுதான்? 30 by 15. கிளியரா மேட்ச் ஆகுதா? சோ எல்லா அளவும் மேட்ச் ஆகுது. அடுத்த ஒரு ஆலயம். அது எந்த ஆலயம்னா இப்ப ஜெருபாபேல் கட்டிட்டு இருக்காரு ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய முகப்பின் அளவும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். இது எப்படி திரும்ப ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம்? பின்னாடி வந்து ஜனங்க கட்டின ஆலயம், ஏரோது ராஜா காலத்துல கட்டின ஆலயம் எல்லாமே சாலமோன் கட்டின ஆலயத்துடைய மாடிஃபிகேஷன்ஸ், வேற எதுவும் கிடையாது. அப்ப போர்ச் கண்டிப்பா எந்த அளவுல தான் இருக்கும்? முகப்பு கண்டிப்பா எந்த அளவுல தான் இருக்கும் பாத்தீங்கன்னா கட்டாயமா முகப்பு 30 by 30 by 15.
சோ இந்த போர்ச்சில் என்ன சம்பவம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியன் அங்க நின்றுட்டு தான் எங்க அங்க 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 எங்க போர்ச்சில் நின்று தான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்கள் காது கேட்க வாசிப்பாரு. அப்ப இந்த போர்ச்சுடைய அளவு ஏன் 30/15 கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னா, பறந்து போகும் புஸ்தக சொல் வேற ஒண்ணும் கிடையாது, தேவனுடைய சட்டம்ங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த சட்டம் 2 கற்பனைகளில் முதலில் எழுதப்பட்டது. கரெக்டா? 2 கற்பனைகள் மோசே எழுதின. மொத்தம் எத்தனை கடலை இருந்துச்சுல்ல? 10 கடலை. சோ 10 கடலை தான் பின்னாடி நியாயப்பிரமாணமா மாறிச்சு. இயேசு கிறிஸ்து வந்து அதை 2ஆக்கிட்டார் மறுபடியும், வேற விஷயம். சோ இப்போ நம்ம நிக்கிறது 2 கற்பனைகளில் மோசே எழுதின அந்த லா புக் தான் இப்ப யார் பார்த்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, விஷன்ல சகரியா பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த கொஸ்டின், இது தேவனுடைய தெய்வீக சட்டம் தானே? இந்த சட்டம் எதற்கு தேவை? யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? ஜெனரலான பதில், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவை. தேவனுக்கு கண்டிப்பா தேவை. யாருக்கு தேவை? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எதுக்கு தேவை? எதுக்கு தேவை? சரியான பதில், சீர்படுத்துறது. அதை வந்து ஒரு கமெண்டேட்டர் கிளியரா 3 பிரிச்சு எழுதியிருக்காரு. ஒன்னு பாத்தீங்கன்னா, destroying the evil. destroying the evil. evil என்ன? தீமை. destroying அழிக்கிறது. அப்ப தீமை அழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் தேவை. ரைட் ஆர் ராங்? சட்டமே இல்லைன்னா தீமை என்ன பண்ணாது? பயப்படவே பயப்படாது. அடுத்த பாயிண்ட், ஜட்ஜிங் சின். பாவத்திற்கு தண்டனை அவங்க விஷயம் கொடுக்கணும். சட்டம் ஒன்று இருந்தா தான் பாவத்துக்கு தண்டனை கொடுக்க முடியும். அடுத்த பாயிண்ட், செப்பரேஷன் பிட்வீன் ரைட்டியஸ் அண்ட் விக்கெட். செப்பரேஷன் பிரிக்கிறது. யாரையும் பிரிக்கிறது, நீதிமானையும் அநீதிமானையும் பிரிக்கிறது. எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவனுடைய தெய்வீக சட்டம். இந்த தேவனுடைய தெய்வீக சட்டம். ஓகே, ரீகால் போகிறது. இந்த புஸ்தகம் யாருக்கு தேவை? எதுக்கு தேவை? அவரை சீர்படுத்துறதுல 3 பாயிண்ட். ஒன்னு, destroying evil. அடுத்தது, judging sin. அடுத்தது, அந்த ஒரு சட்டம் இருந்தா தான் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பிரிக்க முடியும். இப்ப கொஸ்டின், இந்த புஸ்தகம் டைரக்டா இஸ்ரேல் ஜனங்கள் மீது வரக்கூடிய சாபம் போட்டிருக்கா, பூமியின் மீது எங்கும் வரும் சாபம் போட்டிருக்கா? அப்ப ஆக்சுவலா இந்த தெய்வீக சட்டம் இந்த புஸ்தகத்துல இப்ப சகரியா பார்த்தது இஸ்ரேல் ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, கம்ப்ளீட்டா பூமி எங்கும் தேவன் தன்னுடைய சட்டத்தை எப்ப அப்ளை பண்ண போறார்? அப்படி அப்ளை பண்ணிட்டாருன்னா அந்த ராஜ்யத்துல உலக ஜனங்கள், நானே சொல்றேன், ஜனங்கள் ஈவில், டெஸ்ட்ராயிங் த ஈவில், அப்புறம் ஜட்ஜிங் த சின், அதுக்கப்புறம் நீதியும் அநீதியும் பிரிக்கிறது, பூமி எங்கும் பிரிக்கிற விஷயம் எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. கொஸ்டின், கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி வரும்போது உலக ஜனங்கள் எல்லாரும் பர்ஃபெக்ட்டா இருப்பாங்களா? ஆட்சி முடிஞ்சு டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் ஆவாங்க. அப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன இருக்கு? திருட்டுத்தனம் இருக்கு, பொய்யாமை இருக்கு, எல்லாம் என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. ஆனா அரசாட்சி சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்னா, தேவனுடைய தெய்வீக சட்டம் அங்க அப்ளை ஆகும். ஏன்னா ஆட்சி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி ஆட்சி செய்வார்? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரி. நீதியின்படி, அந்த நீதி தான் இந்த சட்டம். புரியுதா உங்களுக்கு? அந்த நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. யதார்த்தத்தின்படி, யதார்த்தமா அப்படி சொல்ற முடியா? என்ன செஞ்சியோ அதுக்கேற்ற பலன் போகுது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. அதுதான் சட்டம். அந்த சட்டம் தான் தேவனுடைய தெய்வீக சட்டம். ஒரு ஆபீஸ்ல போய் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல அந்த ஆபீஸ்ல எடுத்தோட சம்பளம் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன கொடுப்பாங்க? முதல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்க. சூப்பர். என்ன கொடுப்பாங்க? ஒழுங்கு. ஒரு பேப்பர் அடிச்சு கொடுப்பாங்க. ஒழுங்கு. என்ன ஒழுங்கு? எப்ப வேலைக்கு வரணும், எப்ப வேலைக்கு. கரெக்ட். அதான் கரெக்ட். அப்ப சட்டம் தெரிஞ்சாதான் அவன் செய்யறது கரெக்டா தப்பான்னு அவனுக்கே தெரியும். ஒண்ணுமே அடிச்சு கொடுக்கல ஒருத்தருக்கு. அவர் வாட்டுக்கு வருவாரு, அவர் வாட்டுக்கு போவார். அவர் போய் கூப்பிட்டு யாராவது கேட்டா, ஏன்பா நீ வாட்டுக்கு போறீங்க, அவர் என்ன சொல்வாரு? எனக்கு யார் சொன்னீங்க? ஆனா உலக ஜனங்கள் 1000 ஆண்டு அரசாட்சி அப்படி சொல்லவே முடியாது. தேவன் அதுக்கு தான் ஒரு புஸ்தக சொல்ல இப்ப காமிச்சிருக்கு. அந்த புஸ்தக சொல்ல என்ன எழுதியிருக்கோ அதன்படி செஞ்சா அவன் நீதிமான் ஆக்கப்படுவான். உலக ஜனங்கள். ரைட். சோ
நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து பூமியில் உள்ள சிறுமையாளர்களுக்கு தீர்ப்பு செய்து தீர்ப்பு செய்யணும் சட்டம் இல்ல. பூமியில் உள்ள சிறுமையாளர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, அந்த வாக்கின் கோல் தான் இந்த சட்டம் பார்க்கிறது. வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரி. துன்மார்க்கரை என்ன பண்ணுவாராமா? சங்கரி. அப்ப துன்மார்க்கன் இருப்பான ராஜ்யத்துல அவனை என்ன பண்ணுவாராமா? எதை வச்சு சங்கரிப்பாராமா? பறந்து போதும் புஸ்தகம். அவ்வளவுதான். அது இருக்கிற மாதிரி தான் நியாயத்தை படைறாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட். சோ இது 1000 வருட அரசாட்சியினுடைய சட்டம், தீமையை ஒழிப்பதற்கும் நீதியை ஸ்தாபிக்கும். ரைட். அப்படின்னா இந்த சட்டம் இப்ப எப்ப அப்ளை ஆகும்? எந்த ராஜ்யத்தில்? கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. யாருக்கு அப்ளை ஆகும்? உலக ஜனங்கள். அப்ப இங்க வர திருடன், பொய்யானை இருக்கிறவன், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? திருப்பி பல கேள்வி கேட்டிருக்கேன். திருடன் யாரு? ஆணை பொய்யானை இருக்கிறவன் யார்? உலக ஜனங்கள். கரெக்டா? கரெக்டா? இப்பதான் கேள்வி கேட்டேன். துன்மார்க்கரை சங்கரிப்பான்னு இருக்குல்ல, அப்ப துன்மார்க்க நிர்மாணம் ஏற்படனா? எப்படி தெரியும் துன்மார்க்க இல்லையே? ஒரு சட்டம் வேணும். அந்த சட்டத்தின்படிதான் அவன் அழைக்கப்படும். ரைட். அந்த சட்டம் இப்ப எது நமக்கு? நமக்கு எது இப்ப நமக்கு எது? இப்ப இந்த ப்ராபசில சகரியா பார்த்த புஸ்தக சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல. 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போற தெய்வீக சட்டம். அந்த சட்டத்துக்கு ஒழுங்கா கீழ்ப்படிச்சா நோ அழிக்கப்படுவான். ஆனா திருடனாகவும் பொய்யானை எடுக்கிறவனமா இருந்தால் அந்த புஸ்தகத்துல அந்த புஸ்தக சுருள் எழுதியிருக்கிறபடி என்ன பண்ணப்படுவான்? அழிக்கப்படுவான். இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. முதல்ல திருடனும் பொய்யானை எடுக்கிறவனும் இந்த புஸ்தகம் சுருள் வந்ததுனால என்ன ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டு போவான். அப்புறம் அழிக்கப்பட்டு போவான். 1000 ஆண்டு அரசாட்சி உலக ஜனங்களை அழிக்க இருக்காங்க. ஒரு க்ளூ தரேன். கீழே அந்த புஸ்தகம் சொல்லி வீட்டுக்கு போகுது. யார் வீட்டுக்கு? முதல்ல திருடனுக்கு போச்சு. இப்ப யார்கிட்ட போகுது? திருட வீட்லயும் பொய்யான வீட்லயும் போய் அதை என்ன பண்ணுதாமா? வீட்டை நிர்மூலமாக்குது. ஆளை அழிக்குது, வீட்டை நிர்மூலமாக்குது. இதுல அதிகமான வார்த்தை பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டு போவான். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா சகரியா 5:3 திருடனும் பொய்யானை இருக்கிறவனும் என்ன ஆவானா? கட் ஆஃப். அப்புறம் வீட்டுக்கு போறப்ப நிர்மூலமாயிடும். வீடு நிர்மூலமாயிடும். எதன் மூலம் நிர்மூலமாக்கப்படும்? எதன் மூலம் அழிக்கப்படும்? புஸ்தக சொல்ல என்ன எழுதிருக்கு? சாபம் இல்ல, தேவனுடைய தெய்வீக சட்டம் இருக்கு. சோ இப்ப கன்சியூம் அப்படிங்கிற வார்த்தை நிர்மூலமாக்கும் என்பதை குறிக்கும். நிர்மூலமாக போறது வீடு. கட் ஆஃப் அப்படிங்கிறது அழிக்கப்படுறது திருடனும். ரைட். இந்த கட் ஆஃப் அழிக்கப்படுவான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய ஆங்கில வார்த்தை கட் ஆஃப் போலாமா? கட் ஆஃப். ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே தயவு செஞ்சு. கட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்ட் கன்காரன்ஸ் நம்பர் H5352 நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவை H5352. அதனுடைய ஹீப்ரு வார்த்தை நாகா. அவ்வளவுதான் முடிச்சது. நாகாங்கிறது எபிரேய வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தையினுடைய இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப்னு போட்டிருக்கு. எங்க கட் ஆஃப் எங்க போட்டிருக்கு? இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. கட் ஆஃப் எங்க போட்டிருக்கு? இங்கிலீஷ் பைபிள். இந்த கட் ஆஃப்ங்கிற வார்த்தைக்கு என்ன வந்திருக்கணும்னா மேக்னா என்ன? உருவாக்கு. கிளீன் என்ன? அழிக்கிறது, சுத்தப்படுத்துறது. அடுத்தது blameless, be blameless. blame பண்றதுனா blame பண்றது, blamelessனா குற்றம் இல்லாம செய்யறது. அப்ப இந்த புஸ்தக சுருள் குற்றம் பண்றவங்க கிட்ட இருந்து குற்றத்தை எடுக்கும். அதான் மீனிங் blameless. எவ்வளவு தூரம் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் cleanse.
புஸ்தக சொல் என்ன பண்ண? கிளென்ஸ் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். அடுத்து கில்ட்லெஸ். கில்ட்லெஸ், கில்ட்டினா குற்ற உணர்வு, குற்ற உணர்வு. கில்ட்லெஸ்னா குற்ற உணர்வு இல்லாம. அப்படின்னா அழிக்கப்பட்டு போவான் என்ற இடத்தில் என்னென்ன வந்திருக்க வேண்டும்? இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி, ஒரு சைடு எழுதியிருக்கிறபடி திருடன் அழிக்கப்பட்டு போவான். இந்த புஸ்தகத்தில் இன்னொரு பக்கத்தில் எழுதியிருக்கிறபடி பொய்யான என்கிறவன் அழிக்கப்பட்டு போவான். அழிக்கப்பட்டு போவான்ங்கிறது தவறான மொழிபெயர்ப்பு. என்ன வந்திருக்கணுங்க? சுத்தம் பண்ணப்படுவான், குற்றம் இல்லாதவனாக ஆக்கப்படுவான், அப்புறம் குற்ற உணர்வு இல்லாதவனாக ஆக்கப்படுவான், சுத்தமா கிளீன் பண்ணப்படுவான். இதான். அப்ப புரியுதா? அப்ப தெய்வீக சட்டம் மனுஷனை அழிப்பதற்காக இல்ல, மனுஷனை என்ன பண்றதுக்காக? சுத்தம். இந்த சுத்தம்ங்கிற வார்த்தை இல்லையா, ஹெச் நாக்கா, நாக்கா ஹீப்ரு வார்த்தை. அதனுடைய ஹீப்ரு நம்பர் H5352. இதே H5352 யூஸ் பண்ண இன்னொரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுல தமிழ் மொழிபெயர்ப்புல எப்படி வார்த்தை போட்டிருக்காங்கன்னா வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் என்ன பண்றவர்? அவரு மன்னிக்கிறவர். அடுத்தது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். அப்படி என்ன அர்த்தம்? குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டாராம். என்ன அர்த்தம்? குற்றம் செய்யறவன நாலு அடி கொடுத்தாவது குற்றம் செய்யாம பண்றவர் தான் கடவுள். குற்றவானை குற்றமற்றவராக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒருத்தர் செஞ்ச தப்ப 4 தலைமுறைக்கு விசாரிப்பாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரிப்பாரு? மறக்காம ஞாபகம் வச்சுட்டு அந்த குடும்பத்திற்கு எல்லாத்தையும் கண்டபடி திட்டிட்டே இருப்பாரு. அப்படி இல்ல, 4 தலைமுறை வரைக்கும் அந்த குற்றம் போகலைன்னா கூட அவர் குற்றத்தை போக்குவதற்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பார். சோ H5352 இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இப்பதான் பார்த்தோம். என்ன வேர்டு? ஹீப்ரு வேர்டு நாக்கா. நாக்காங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பைபிள் என்ன போட்டிருந்தாங்க? கட் ஆஃப். கட் ஆஃப்னா என்ன தமிழ் பைபிள் போட்டிருந்தாங்க? அழிக்கப்படுவான். அழிக்கப்படுவான் இல்ல, சுத்தமாக்கப்படுவான். அப்ப இது என்ன வார்த்தை இந்த வசனத்துல? H5352 சொல்லுங்க தமிழ்ல. குற்றவாளியை குற்றமற்றவனாக. அப்ப குற்றவாளிகள் இருப்பாங்க. ஆனா தேவன் தன்னுடைய தெய்வீக சட்டத்தின் மூலம் குற்றவாளியை குற்றவானாக இருக்க விட மாட்டாரு, அழிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா சுத்தம். சோ திருடனும் பொய்யானை இருக்கிறவனும் என்ன பண்ணப்படுவான்? எதன்படி சுத்தமாக்கப்படுவான்? சட்டம் சொல்லக்கூடாது. சட்டத்துல ஒரு சைடு திருடனுக்கு இருக்கு, சட்டத்துல இன்னொரு சைடு. அப்படிதான் அர்த்தம். சட்டத்துல இன்னொரு சைடு என்ன இருக்கு? பொய்யானை இருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:6. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் என்ன ஆகுமா? பாவம் என்ன ஆகுமா? நிவர்த்தி ஆகுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறார் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்ப மனுஷன் என்ன ஆகணும்? தீமையை விட்டு என்ன பண்ணணும்? விலகணும். அதுக்கு கர்த்தருக்கு அவன் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா கர்த்தர் இப்ப அவனுக்கு ஒரு தெய்வீக சட்டத்தை போட்டுத்தான் ஆகணும். அப்ப தெய்வீக சட்டம் அவனை அழிக்குமா சுத்தமாக்குமா? ஆனா அதே புஸ்தக சொல்லுது, அதே புஸ்தக சொல்லுது வீட்டுக்கு வரும்போது யாருடைய வீடு? யாருடைய வீடு? வீட்டுக்கு வரும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. வீட்டுக்கு வரும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. எப்படி பிஹேவ் பண்ணுது? அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இருக்கிறவன் வீட்டிலும் வந்து அவன் வீட்டில் என்ன பண்ணுதாமா? தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் என்னாக்கிறோம். அப்போ நிர்மூலத்துக்கு ஏதாவது ஹீப்ரு கண்கார்டன்ஸ் போய் பார்க்க வரீங்களா? ஹீப்ரு கண்கார்டன்ஸ்ல அந்த மாதிரி இது இல்லை. நிர்மூலமாக்கப்படுங்கிற வார்த்தை கரெக்ட். ஆனா யார நிர்மூலமாக்கும்? அதான் கொஸ்டின். திருடனையும் பொய்யானை இருக்கிறவனையும் அல்ல. திருடனும் பொய்யானை இருக்கிறவனும் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. எங்க? எந்த காலப்பகுதியில? எந்த காலப்பகுதியில? 1000 ஆண்டு அரசாட்சி. அப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில திருடன் கட்டுற வீடு இது, பொய்யானை இருக்கிறவன் கட்டுற வீடு. வீடு 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 அவங்க ஹார்ட், அவங்களுடைய கிரியைகள், அவங்க சம்பாதிச்சு கட்டியிருக்காங்க.
அவங்களுடைய கிரி, அவங்க கட்டின வீடு அது. சோ அவங்க கட்டின வீடு எதை வச்சு கட்டியிருக்காங்கன்னா, திருடன் திருட்டுத்தனத்தினால கட்டியிருக்கான். பொய்யானை இருக்கிறவன் பொய்யானை இட்டு கட்டியிருக்கான். அதான் வீடு, அடையாள பாஷை. சோ இந்த வீடு நல்ல வீடா? இந்த வீடு நல்ல வீடா? ஏன் நல்ல வீடு இல்ல? இது கட்டின முறையும் சரியில்லை, கட்டுறதுக்கு யூஸ் பண்ண மெத்தடும் சரியில்லை. கரெக்டா? அப்ப இந்த திருடனும் பொய்யானை இருக்கிறவனும் சுத்தமாக்கப்படுவான். ஆனா திருடனும் பொய்யானை கட்டினாம ஒரு வீடு அது நிர்மூலம். குறிப்பா சொல்ல போனா, ஒரு சகோதரன் செய்யற தப்ப, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு சகோதரன் செய்யற தப்ப தேவன் மனசார மன்னிக்கிறார். ஆனா அந்த சகோதரன் செஞ்ச தப்பின் நிமித்தம் உருவான வீடு இருக்குல்ல, வீடு அத கண்டிப்பா வச்சிருக்கு. என்ன மீனிங் இருக்கு? புரியல. அவன் தன்னுடைய தப்பான எண்ணத்தின் மூலம் இன்னொருத்தரை கெடுத்திருக்காரு. அவரு போய் இன்னொருத்தரை கெடுத்திருக்காரு. இதெல்லாம் யார் கட்டின வீடு? தப்பு பண்ணவன் கட்டின வீடு. இப்ப தப்பு பண்ணவன் திருத்திட்டா விட்டா மட்டும் பத்தாது, தப்பு பண்ண கட்டின வீட்டை என்ன நினைப்ப அழிக்கும். அதனாலதான் அதே சட்டத்தை வச்சு தப்பு பண்ணவன் கட்டின வீட்டை என்ன பண்றாருமா? அழிக்கிறார். இந்த ப்ராசஸ் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல நடக்கும். லிட்டரலா எந்த வீட்டுல நடக்கும்னா, எந்த வீட்டுல நடக்கும்னா வீட்டோட கொளுத்திடுவாங்க, அப்புறம் திருப்பி கட்டுவாங்க. எந்த வீடு? வாசிங்க லேவியராகமம் 14 அதிகாரம் 45 46. லேவியராகமம் 14 அதிகாரம் 45 46 வசனம். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து, முதல்ல வீடு முழுக்க என்ன பண்ணுங்க? இடிச்சுங்க. அப்ப தேவனே வீடு முழுக்க இடிங்கன்னு சொல்றாருன்னா அந்த வீடு வேலைக்காக நடக்கும். அந்த வீட்டை இடிச்சு அதில் கல்லுகளையும் கரெக்டா வந்து பாருங்க, மேட்சா பாருங்க, அதில் கல்லுகளையும் மரங்களையும் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு, முதல்ல கற்பனையை கொண்டு போய் எல்லாத்தையும் பட்டணத்துல புறம்பே இருக்கிற அசுத்தமான இடத்துல கொண்டு போய் போட்டு வீடு அடைக்கப்பட்டிருக்கும் வீட்டை என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். எந்த வீடு? குஷ்டரோகி எந்த வீடுன்னு சொல்லலாம். குஷ்டரோகம் புடிச்ச வீடுன்னு சொல்லலாம். குஷ்டரோகம் புடிச்ச வீடு என்ன பண்ணணும்? அழிக்கணும். அழிக்கணும். குஷ்டரோகம் புடிச்ச வீட அழிக்கணும். குஷ்டரோகம் ஈக்குவல் டு எது கிடையாது? பாவம். அப்ப திருடனும் பொய்யானை இருக்கிறவனும் செய்த பாவத்தை நிர்மூலம் மாற்றுகிறார். புரியுதா? திருடனும் பொய்யானை இருக்கிறவனும் செய்கிற பாவத்தை என்னாக்கி வரமா? நிர்மூலம் வைக்கிறார். திருடனையும் பொய்யானை இருக்கிறவனையும் சுத்தமாக்குவார். எதன்படி சுத்தமாக்குவார்? The operation of divine law in millennial. அருமையான வார்த்தை. தேவனுடைய தெய்வீக சட்டம் கிறிஸ்துடைய 1000 வருஷம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அதான் வசனமா? என்ன வசனம் வாசிக்கும் போது நான் சகரியா 5 அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். யார் பார்க்கையில்? சகரியா. எங்க போயிட்டார் சகரியா? அப்ப விஷன் எங்க போயிட்டாரு? மில்லேனியம். மில்லேனியம் என்ன? 1000 வருஷத்துக்கு போயிட்டார். இது பறக்கிற ஒரு புத்தக சுருளை. இப்போ சொல்லுங்க, என்ன பார்த்தாரு அவர்? என்ன பார்த்தாரு? தேவனுடைய தெய்வீக சட்டத்தை பார்க்கிறார். எங்க பார்க்கிறாரு? 1000 ஆண்டு அரசாட்சியில் பார்க்கிறார். அடுத்த பாயிண்ட். தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்று. சோ இதுக்கு நமக்கு அளவு தெரியும். சோ இந்த அளவு எதோட மேட்ச் ஆச்சு? கரெக்ட்டா தேவனுடைய தெய்வீக பிளேசஸ் எல்லாத்தோட அளவுக்கும் கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அடுத்த பாயிண்ட் மூணாவது. இது பூமியின் மீதேக்கும் புறப்பட்டு போகிற சாபம். அந்த இது எது? இது தேவனுடைய தெய்வீக சட்டம் இன் 1000 ஆண்டு அரசாட்சி. இது பூமியின் மீதெங்கும் அப்படி 1000 ஆண்டு அரசாட்சியில கம்ப்ளீட் உலக ஜனங்கள் மேல எங்கேயும் இது வரப்போகுது. என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? தேவனுடைய தெய்வீக சட்டம், நாட் சாபம் வரப்போகுது. அப்படி வரும்போது திருடன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருடன் என்ன பண்ணிடுவாரு? ஒரு சைடு எழுதியிருக்கிற மாதிரி, எதுல? டிவைன் லால ஒரு சைடு எழுதியிருக்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாரா? சுத்தம் பண்ணிடுவார். பொய்யானை இடுகிறவன் இருந்தால் அந்த டிவைன் லால இன்னொரு சைடு எழுதியிருக்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாரா? சுத்தம் பண்ணிடுவார். அப்புறம் நேரம் வீட்டுக்கு போவார். யார் வீட்டுக்கு? திருட வீட்டுக்கும் பொய்யான். அப்ப வீடு எது குறிக்கும்? அவங்களுடைய பாவம், அவங்க செஞ்ச பாவம். அந்த பாவத்தை
அதே சட்டத்தை வச்சு என்ன பண்ண போறாராமா? அழிக்க போறாரு. வாசிங்க. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவரின் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படிக்கு அதை புறப்பட்டு போக பண்ணுவேன். சோ இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சா? இப்ப क्वेश्चन அதுதான் இன்னைக்கு அப்பப்போ வந்துட்டு இருக்கு. என்னன்னா ரெண்டே ரெண்டு குற்றத்தை பற்றி போட்டு அந்த ரெண்டு குற்றமும் ஒண்ணு டிவைன் லாவோட ஒரு சைடு எழுதியிருக்காங்க, இன்னொரு குற்றம் டிவைன் லால இன்னொரு சைடு எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப டிவைன் லாக்கு ரெண்டு சைடு இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சது. அந்த ரெண்டு சைடு என்ன, ஏன் இந்த ரெண்டு குற்றத்தை மட்டும் போட்டிருக்காங்க? அப்படி எடுத்துட்டோம்னா இந்த சைடு அந்த சைடு எப்படி சொல்ல முடியாது? ரெண்டுமே மனுஷனுக்காக தான். ஓகே. இல்ல நீங்க ரெண்டு சைடுகள் யோசிச்சீங்களா கண்டுபிடிச்சீங்க? ரெண்டு சைடுகள் யோசிச்சீங்களா கண்டுபிடிச்சா? வேணா ஒரு க்ளூ தட்டுமா உங்களுக்கு? ஒரு க்ளூ தட்டுமா உங்களுக்கு? ஒரே ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிடணும். அடுத்த வாரம் பார்க்கலாம். பஸ் இது பாருங்க, இங்க ஒரு க்ளூ இருக்கு, பார்க்கலாம். கொஞ்சம் அமைதி மற்றவங்க கொஞ்சம் கவனிக்கும். இது என்ன? 10 கடல். 10 கடல். இந்த 10 கடலில இந்த ரெண்டு குற்றம் இருக்கா இல்லையா? ரெண்டு குற்றம் இருக்குமா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க. ஒண்ணு களவு இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேவனுடைய நாமத்தை வீணில் அத பொய்யானை எழுதுறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா களவு. ஒரே சைடுல ரெண்டுமே இருக்கு, ஒரே சைடுல ரெண்டும் இருக்கு. அப்ப எப்படி திருட அந்த சைடு பொய்யான எழுதுற இந்த சைடுல மாற முடியும்? ஒரு க்ளூ நம்பர் கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் நம்ம மார்க் பண்ணிருக்கிற ரெண்டையும் நம்பர் கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் எண்ணுங்க. பொசிஷன் பாருங்க. ஒன்னு தேர்டு, இன்னொன்னு 8th. இது சரியான நம்பர். ஒன்னு தேர்டு, இன்னொன்னு 8th. ஒன்னு தேர்டு, இன்னொன்னு 8th. அவ்வளவுதான் க்ளூ. கண்டுபிடிங்க. ரெண்டு சைடு கரெக்ட் சொல்லுங்க. கரெக்ட். மோசே இப்படி தான் எழுதுறாரு கற்பனைகள். எப்படி எழுதினாரு? இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5. இந்த பக்கம் 5 என்னது இது? 10 கட்டளை. எப்படி எழுதினாரு? இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5. இப்போ நீங்க செலக்ட் பண்ண ரெண்டு குற்றம் இருக்கு. தேவன் செலக்ட் பண்ணி காமிச்ச ரெண்டு குற்றமும் ரெண்டு சாம்பிள். அந்த ரெண்டு சாம்பிளுமே ஈச் சைடுல எங்க இருக்கு? பொசிஷன் ஒரே இடத்துக்கு கரெக்ட். பொசிஷன் எக்ஸாக்ட்லி மிடில். அப்ப மிடில் இருக்கிற விஷயத்தை தேவன் காமிச்சு இது இந்த சைடுக்கு பூரா அப்ளிகபிள். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ரெண்டு குற்றத்தை சாம்பிளுக்கு எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். ரெண்டு குற்றத்தை சாம்பிளுக்கு எடுத்திருக்காரு. எப்படி சாம்பிளுக்கு எடுத்திருக்காருன்னா, திருடன் இருந்தா திருடனும் இந்த பக்கத்தில் இருக்கிறபடி அழைக்கப்படுவான். இல்ல ஃபர்ஸ்ட் பொய்யானை இருக்கிறவன் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி அழைக்கப்படுவான். இந்த பக்கத்தில் என்ன இருக்கு? பொய்யானை இருக்கிறவனுக்கு பொய்யானை இடாதே. அந்த பக்கத்தில் இருக்குது திருடனுக்கு என்ன இருக்கு? திருடாதே, களவு செய்யாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பக்கத்துல களவு செய்யாதேங்கிற விஷயம் நடுவில் இருக்கு. அது அப்ளிகபிள் டு அந்த சைடுக்கு. இந்த பக்கம் ஒரு சாம்பிள் எப்படி இருக்கிறான்னா நடுவில் இருக்கிறது. அதை என்ன சொன்னா, பொய்யானை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காது. புரிச்சல உங்களுக்கு? சோ தேவன் 10 குற்றத்தையும் போட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஆனா 10 குற்றத்தையும் போட்டு 10 பேரையும் போட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறபடி இவன் அழைக்கப்படுவான், அந்த பக்கத்தில் இருக்கிறபடி அவன் அழைக்கப்படுவான் அப்படி சொல்றது அவர் விரும்பல. ரெண்டு சாம்பிள் எடுத்திருக்காரு. ரெண்டு சாம்பிளுமே எக்ஸாக்ட்லி ரெண்டு கற்பனைகள் எழுதும்போது எக்ஸாக்ட் மிடில். ஸோ மிடில் இருக்கிறத தேவன் சூஸ் பண்றது அப்படி வணக்கம் போடுற சாம்பிளுக்கு. நம்மள சாம்பிள் அடிச்சோன்னா எதை இருக்கும்? ஒரு 10 சாக்லேட் கொடுத்து வரிசை அடிக்க வச்சு எடுங்க சொன்னா எதை இருக்கும்? 10 சாக்லேட் எடுத்துருவோம், அது வேற விஷயம். அந்த கேட்கல சாம்பிள் எடுங்க சொன்னா எதை இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். நீங்க எதை எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட். இன்னொருத்தர் கொண்டே கொடுத்தா அவர் ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டார், அவர் நடுவுக்கு எடுப்பார். இன்னொருத்தர் எல்லாம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எது மிச்சமாக அதை எடுப்பார். பட் தேவன் எப்படி எடுத்திருக்காருன்னா ரெண்டு குற்றத்தை எடுத்து காமிச்சிருக்காரு. ரெண்டு குற்றம் தான் அர்த்தம் இல்ல, 10 குற்றமே அங்க இருந்தாலும் 10 குற்றத்துக்கும் எந்தெந்த சைடுல தண்டனை எழுதியிருக்கோ அந்த தண்டனைப்படி அவன் என்ன பண்ணப்படுவான்? நியாயம் தீர்க்கப்படுவான். அப்படின்னா
வீடு என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒர்க். மனிதனுடைய ஒர்க்னா என்ன அர்த்தம்? மனுஷன் தன்னுடைய தவறான கிரியைகள் மூலம் செய்த பாவத்தை அது குறிக்கும். அந்த பாவத்தை தேவன் என்ன பண்ண போறாருன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் அழிக்கப்படும். ரைட். இப்ப திருடன் அழிக்கப்படுவான், விபச்சாரம் செய்யறவன் அழிக்கப்படுவான். எந்த சைடில் இருக்கிற மாதிரி? விபச்சாரம் செய்யாதே எங்க இருக்கோ அந்த சைடு இருக்கிறபடி அழிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தேவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில தெய்வீக சட்டம் மனுஷனுக்கு அப்ளை ஆகி தப்பு செய்யறவனை திருத்துவதற்கு அவர் முயற்சி எடுக்கிறாரு. அதே சமயம் அவர் செஞ்ச தப்ப வீட்டோட சேர்த்து என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துருக்காரு. கரெக்டான குஷ்டரோகம் வந்த வீட்டை ஏன் வீட்டோட சேர்த்து கொடுத்து சொல்றாரு? அது இனிமேல் உருவாக கூடாது. அந்த மாதிரி பாவத்தை தேவன் முற்றிலும் என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. பாவியை திருத்த போறாரு. அவ்வளவு விஷயம். இப்போ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கு. என்ன பாயிண்ட் தெரியுங்களா? இந்த ப்ராபஸில தேவன் பாவம் செய்யறவங்க எப்படி அழிப்பேன்னு சொல்லிட்டு, எப்படி அழிப்பார்? எதை வச்சு அழிப்பார்? அவருடைய தெய்வீக பாவத்தை அழிக்க மாட்டார். சரி, கேன்சல் பண்ணுவார், எடுத்துருவார். எப்படி எடுத்துருவார்? அடுத்த பாயிண்ட், பாவத்தை என்ன பண்ணிடுவார்? அழிச்சிடுவார். பாவத்தை எப்படி அழிப்பேன்னு போட்டிருக்கா? தோசை பாவத்தை எப்படி அழிப்பேன்னு போட்டிருக்காருன்னு கேட்டேன். இப்ப பாவம் செஞ்சவனை எப்படி திருத்துவேன்னு போட்டிருக்காரு இல்லையா? எப்படி திருத்துவாரு? இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு, அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவனுக்கு. ஆனா பாவத்தை அழிப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு இல்லையா? பாவத்தை எப்படி அழிப்பேன்னு சொல்லியிருக்காரா? பாவம் இருக்குள்ளது அது எப்படி அழிக்கிறது? அழிச்சிச்சு தானே போட்டுருக்குது. எப்படி அழிப்பார் அப்படிங்கிறத அவர் இங்க சொல்லல. அதை எங்க சொல்லியிருக்காருன்னா அதுதான் அடுத்த வாட் ஹேப்பன்ஸ் டு த டொமினியன் ஆஃப் ஈவில். அந்த தீமையை எப்படி அழிக்க போறார் என்பதை அவர் சொல்றாரு. வாசிக்கலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். சகரியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பின்பு என்னோடு பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி நீ உன் கண்களை ஏறெடுத்து, மறுபடியும் வந்து என்ன பண்ண சொல்றாங்க? உன் கண்களை என்ன பண்ணு? ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறது என்னவென்று பாரு. என்னமோ ஒரு புறப்பட்டு வருது, அதை போய் பாருங்க. இப்ப வந்து அவர் விஷன் டைரக்டா பார்க்கறத விட தூதன் கூடி போய் பார்க்க வைக்கிறார். ஏன்னா அந்த விஷன் இன்னும் முழுமையா முடிவடையல. சோ நீ என்ன வருதுன்னு சொல்லி பாரு அப்படிங்கிறாரு. அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் அது புறப்பட்டு வருகிறதாகி ஒரு மரக்கால் என்றார். இப்ப இதுக்கு முன்னாடி வந்தது என்ன? அதுக்கு என்ன பேர் வச்சாரு? பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு வரக்கூடிய சாபம். அது சாபம் அல்ல, சுத்தமாக்கப்படுற விஷயம். நம்ம தேவனுடைய தெய்வீக சட்டம். இங்க என்ன சொல்றாருன்னா அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் எதை குறிக்கும்? அளவை குறிக்கும். அப்ப ஏதோ ஒரு அளவை காமிக்கிறார். அந்த அளவை காமிச்சிட்டு பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதுவும் பூமி எங்கும் தான். இந்த மரக்கால் அளவுங்கிறது பூமி எங்கும் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இந்த கண்ணோக்கம்னா என்ன? பார்க்கிறது. சரி, பார்க்கிறது. போன வாரம் இதே பதில் வச்சிருக்கு. அடுத்த பாயிண்ட், ஒரு தாளந்து நிறைய ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. இப்ப மூடி ஒண்ணு வருது. என்ன மூடி? ஈய மூடி. ஈயம் அப்படின்னா அலுமினியம் தானா? கன்ஃபார்மா? சரி, அலுமினியம் மூடி ஒண்ணு வருது. அலுமினியம் மூடி வெயிட்டா இருக்குமா, வெயிட் கம்மியா இருக்குமா? அலுமினியம் மூடி வெயிட்டா இருக்குமா? வெயிட் லெஸ். சரி, அலுமினியம் மூடி தூக்கி வரப்பட்டது. அடுத்தது, மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். இதுதான் பயங்கரமா இருக்கு. மரக்கால் நடுவே யார் உட்கார்ந்திருக்கிறது? ஒரு ஸ்திரீ. பைபிள்ல ஸ்திரீன்னு வந்தாலே நமக்கு யாரதான் தெரியும்? இயேசுபேல் தான் தெரியும். ஓகே, கற்புள்ள கன்னிகை ஞாபகம் வருது ஒரு பக்கம். ஆனா இப்ப கண்டிப்பா நமக்கு கற்புள்ள கன்னிகை ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது பாவத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால பிரதர் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட். அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி. ஓ, இங்கே இருக்கா? உட்கார்ந்து யாராமா? என்னவா இருக்கும்? யாரா இருக்கும் அக்கிரமக்காரி? மகாபாபிலோன். இங்க எப்படி மகாபாபிலோன் வரும்? நம்ம 1000 ஆண்டு அரசாட்சிக்கு வந்தாச்சு. 1000 ஆண்டு அரசாட்சியில பாவி செய்த பாவத்தை எப்படி அழிக்க போறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் கட்டின வீட்டை எப்படி அழிக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இந்த ஸ்திரீக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? அக்கிரமக்காரி என்று சொல்லி மரக்காலுக்குள்ளே தள்ளி. எதுக்குள்ள தள்ளி?
மரக்காலுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க நம்மாவை தள்ளி. அப்ப அந்த மரக்கால் அவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்குள்ள தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். யார் வாயில? நம்ம வாயில. நம்ம வாயில போட்டிருந்தா என்ன இருக்கு தெரியுமா? முழுகி இருக்கு. சோ ஈய மூடி எங்க போட்டாங்களா? வாயில போட்டாங்க. என்னன்னு வாயிலுன்னா மரக்காலுடைய வாயில போட்டு மூடிட்டாங்க. என்ன அர்த்தம்? இந்த அம்மாவால வெளியே வர முடியாது. இந்த அம்மா ரெண்டு தூக்கி போக முடியுமா? நாளை சிறைகளுக்கு மொத்த 2 செட்டைகளை எடுக்க 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி வச்சு என்ன பண்ணிருக்காங்க? ஹோம்ஒர்க் வச்சுக்கலாமா? இதை ஹோம்ஒர்க் தானே. யாருக்கு ஹோம்ஒர்க் இது? எனக்கு என்பது சரியான பதில். சோ இந்த ஸ்திரீ யாரு? ஏன் இந்த அம்மா மரக்காலுக்கு உள்ள உட்கார்ந்திருக்கு? ஏன் ஈய மூடி போட்டு மூடி இருக்கு என்பதை அடுத்த வாரம் நம்முடைய தொடர் வகுப்பில் நாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த மனைவி அவருடைய சித்தப்படி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.